மேலும் அந்த ஏகனாகிய அல்லாஹ் தான் வானங்களிலும் பூமியிலும் இறைவனாக இருக்கிறான். உங்களுடைய மறைவான வெளிப்படையான அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகிறான். மேலும் நீங்கள் சம்பாதிக்கின்ற நல்லதையும் தீயவற்றையும் அவன் அறிகிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தன்னை பற்றிய இந்த ரகசியங்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறான். இது அல்லாஹ் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலும் அந்த ஏகனாகிய அல்லாஹ் அவன் ஒருவன், அவன்தான் வானங்களிலும் பூமியிலும் இறைவனாக இருக்கிறான். இந்த வானம் பூமி எல்லாவற்றுக்கும் ஒரே இறைவன்தான். இது ஒரு ட்ரூத், இது ஒரு மிக மகத்தான உண்மை. இந்த உண்மையோடைய வேல்யூலாம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவேன். நான் என்ன, நமக்கெல்லாம் ஃப்ரீயில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதுனால இதுக்கு எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணணும் தெரியுமா? இது வானம் பூமி எல்லாமே ஒருவனுடைய ப்ராடக்டு, ஒருவனுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குதுங்கிறது. இது மிகப்பெரிய ஆய்வுகள் செய்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அந்த விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் ஃப்ரீயாக அல்லாஹ் நமக்கு கொண்டு கொடுக்குறான். உங்களுடைய மறைவான வெளிப்படையான அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகின்றான். அல்லாஹை பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, அல்லாஹ் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். எதை அப்சர்வ் பண்ணுறான்? நீங்கள் எதை வெளிப்படையாக செய்கிறீங்களோ அதையும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். எது மைண்டில் வச்சு சிந்திக்கிறீங்களோ அதையும் அப்சர்வ் பண்ணக்கூடியவனாக இருக்கான். இதெல்லாம் ஷிர்க்குக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். இப்போது அல்லாஹ்வோட இவ்வளோ நெருங்கிய தொடர்பு மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், சைக்காலஜிக்கல் ரிலீஃப். மற்றவங்கெல்லாம் ஏன் பைத்தியம் மாறாங்க, ஏன் சாகிறாங்க? அதான் இந்த உண்மைகள் கிடைக்க பெறாதவர்கள் எவ்வளோ அவங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, புரியுதா? இந்த பிகேல ஒரு படமே வரும், ஒரு இதே வரும், ஒரு டைலாக் வரும், பிகேன்னு ஒரு மூவி. அந்த மூவியில் ஏலியன் வந்தவன் சொல்லுவான், நான் இந்த பூமியில் இறங்கின உடனே எனக்கு பெரிய ஒரு பூகம்பமே வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த வானம் பூமியை படைத்தவன் யாருங்கிறது இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. அவன் சொல்கிறான், கற்பனை கதை. ஆனால் உண்மையிலேயே ஒர்த்தபுளான கொஸ்டின் எது அப்படின்னா இதுதான். இது யார் உருவாக்குனா? அப்படி உருவாக்கிட்டு விட்டுட்டானா? அப்சர்வேஷனில் வச்சுருக்கான். அப்படின்னா இப்போ கமாண்ட்ஸ் வருதா? அங்கேருந்து கண்டினியூட்டி நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கா? எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது சில ட்ரூத்துகள் சொல்லுவாங்க, அதாவது அப்சல்யூட் ட்ரூத் அப்படிம்பாங்க. இந்த பெரிய ட்ரூத், பெரிய உண்மைகள்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி உண்மைகளில் ஒரு உண்மை இது. அப்போது அல்லாஹ் உங்களை எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறான், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிருக்கான். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இதெல்லாம் சைக்காலஜி கிளியர் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சைக்காலஜி, இந்த அடிப்படையில் நம்முடைய தாட்டை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் நாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம சரியாக தீர்மானிச்சிருவோம்.